நான்காவது ஞானி. த ஸ்டோரி ஆஃப் அதர் வைஸ் மேன் என்பது 1895ஆம் ஆண்டு ஹென்றி வான் டைக் என்பவர் எழுதிய பிரபலமான கதை. கிறிஸ்தவ சிந்தனைகளை உள்வாங்கி எழுதப்பட்ட ஒரு புனைக்கதை இது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ச்சபான் என்றொரு வானியல் ஞானி இருக்கிறார். அவர் பழங்கால பெர்சியாவில் உள்ள எக்பட்டானா என்னும் நகரில் வசித்து வருகிறார். நல்ல கற்றறிந்த மனிதர். கஸ்பர், மெல்கியர், பெல்தாஷர் என்னும் 3 ஞானிகளைப் போல இவரும் வானத்தை ஆராய்வதில் வல்லவர். அர்ச்சபானின் கண்களுக்கு வானத்தில் மின்னிய அந்த நட்சத்திரம் தென்படுகிறது. அவர் அதை ஆராய்கிறார். பழைய ஏட்டு சுருள்களை எல்லாம் எடுத்து புரட்டி பார்க்கிறார். உலகில் ஒரு மாபெரும் அரசர், மீட்பர் பிறந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். அந்த அரசனை காண வேண்டும், அவரை பணிய வேண்டும் என இவருடைய மனதிற்குள் ஆழமான ஒரு தாகம் உருவாகிறது. எப்பாடு பட்டாவது அவரை போய் பார்க்க வேண்டும், அவருக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க வேண்டும் என முடிவெடுக்கிறார். தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு நீலமணி, ஒரு மாணிக்கம், ஒரு முத்து என 3 அழகான பரிசுகளை வாங்குகிறார். நல்ல பரிசுகளை வாங்கியாகிவிட்டது, இனிமேல் பயணம் செய்ய வேண்டியதுதான் என முடிவெடுக்கிறார். இந்த பயணத்தை தான் தனியாக நடத்த முடியாது என நினைத்தவருக்கு 3 ஞானிகள் பயணம் செய்ய ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் தகவல் வருகிறது. அவர்கள் போர்சிபா எனும் நகரில் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து யூதேயா செல்ல முடிவெடுக்கிறார். இவருக்கும் அவர்களுக்கும் இடையே 10 நாள் பயண தொலைவு இருக்கிறது. நட்சத்திரம் நகர்ந்து கொண்டே இருப்பதால் விரைவில் பயணத்தை ஆரம்பிக்கவில்லையில் இலக்கை சென்றடைய முடியாது எனும் பதட்டமும் அவருக்குள் இருந்தது. அர்ச்சபான் பாலை நிலத்தின் வழியாகவும் பெர்சியாவின் மலைகள் வழியாகவும் தனது பயணத்தை நடத்துகிறார். ஆபத்துகள் நிறைந்த பயணம். இரவில் வானின் நட்சத்திரம் அவருக்கு வெளிச்சம் காட்டுகிறது. பகலில் சூரியன் சுட்டு இருக்கிறான். 10 நாளுக்குள் இலக்கை அடைய வேண்டும் என துரிதமாய் குதிரையை விரட்டுகிறார் அவர். பரிசுகளை பத்திரமாய் பாதுகாத்தபடி ஒரு மீட்பரை தரிசிக்கும் ஆவலில் அவர் விரைந்து கொண்டிருக்கிறார். 10வது நாள் வருகிறது. இதோ விரைவில் நகரை எட்டி விடலாம், போர்சிபாவை அடைந்து விட்டால் மற்ற ஞானிகளுடன் இணைந்து விடலாம் என குதூகலத்துடன் அவர் பயணிக்கிறார். அப்போது வழியில் ஒரு மனிதர் திருபுறமாய் விழுந்து கிடப்பதை அவர் கண்டார். அந்த மனிதர் கடுமையான காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் பசியும் வலியும் மிதந்தன. விரைவில் அவர் இறந்து விடுவார் என்பது அர்ச்சபானுக்கு புரிந்தது. அவரை கண்டும் காணாமலும் செல்ல அவரால் முடியவில்லை. குதிரையை விட்டு இறங்கி அவரது அருகே செல்கிறார். அவரது மனதில் கடுமையான போராட்டம். இந்த மனிதருக்கு உதவி செய்ய போனால் மற்ற ஞானிகளை சரியான நேரத்தில் சந்திக்க முடியாமல் போகலாம். அப்படி நடந்தால் மீட்பரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே போகலாம். தனது ஆர்வம், கனவு, லட்சியம் எல்லாம் கரைந்து போகலாம். என்ன செய்வது? அவருக்குள் மாபெரும் குழப்பம். கடைசியில் அவர் முடிவெடுக்கிறார், அந்த ஏழை மனிதருக்கு உதவி செய்வோம், மற்றதை பின்னர் பார்த்து கொள்ளலாம். தனக்கு தெரிந்த வைத்தியத்தை அவருக்கு செய்கிறார். மூலிகைகளை கொண்டு அவருக்கு மருந்து உருவாக்குகிறார். அவருக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கிறார். அவர் படுக்க வசதி செய்து கொடுக்கிறார். அவரோடு தங்கி ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார். அந்த மனிதர் நலமடையும் வரை அவருடனே அவர் நாட்களை செலவிடுகிறார். அந்த மனிதர் நலமடைந்து அர்ச்சபானை வாழ்த்தினார். நான் மரணத் தருவாயில் இருந்தேன், நீர்தான் என்னை காப்பாற்றினீர். ஆபிரகாமின் தேவன் உங்கள் பயணத்தை ஆசீர்வதிக்கட்டும் என வாழ்த்தினார். அர்ச்சபான் மகிழ்ச்சியும் துயரமுமாக எழுந்தார். ஒரு உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சி ஒருபுறம், மாபெரும் வாய்ப்பை நழுவ விட்டு விட்டோமோ எனும் துயரம் ஒருபுறம். அங்கிருந்து விரைவாக போர்சிபா நகருக்கு செல்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அங்கே காத்திருந்தது. ஞானிகள் ஏற்கனவே கிளம்பிவிட்டார்கள். இனிமேல் தனியாகத்தான் பயணப்பட வேண்டும். அதற்கு தன்னுடைய குதிரை போதுமானதாக இருக்காது. எனவே பயணத்திற்கு தேவையான ஒரு ஒட்டகமும் அதில் போட வேண்டிய பொருட்களும் எல்லாம் வாங்கினார். நெடுந்தூர பயணத்திற்கானவற்றை வாங்குவதற்கு தேவையான பணம் அவரிடம் இல்லை. மீட்பருக்கு பரிசீலிக்க வைத்திருந்த பரிசுகளில் ஒன்றான நீலக்கல்லை தியாகம் செய்ய அவர் முடிவெடுத்தார். அப்படி நீலக்கல்லை விற்று பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தவன் பயணத்தை தொடங்கினார். அவர் ஏற்கனவே ஏட்டு சுழல்களையும் மெஸ்ஸியாவின் வருகை குறித்த பதிவுகளையும் படித்திருந்ததால் நேராக பெத்லெஹேமுக்கு பயணமானார். நீண்ட நெடிய பயணத்தின் முடிவில் அவர் பெத்லெஹேமை வந்தடைந்தார். பெத்லெஹேமில் தெருக்களெங்கும் அலைந்து திரிந்தார். மீட்பரை பற்றிய தகவல் எங்கேனும் கிடைக்கிறதா என தேடிக்கொண்டிருந்தார். ஏதாவது அதிசயமான பிறப்பு நடந்ததா, ஏதேனும் அடையாளங்கள் தெரிந்ததா என்றெல்லாம் அவர் வீடு வீடாக சென்று மக்களிடம் கேட்டார். மக்கள் 3 ஞானிகள் ஊருக்கு வந்திருந்ததையும் அவர்கள் ஒரு குழந்தையை சென்று பார்த்து பொன், தூபம், வெள்ளைப்போளம் என பரிசுகள் அளித்ததையும் சொன்னார்கள். அவருக்கு புரிந்தது, இதுதான் அந்த தெய்வ குழந்தை. அந்த குழந்தை எங்கே போனால் பார்க்கலாம் என பரவசத்துடன் கேட்டார். அவருக்கு அங்கும் அதிர்ச்சி செய்திதான் கிடைத்தது. குழந்தை ஏற்கனவே எங்கோ சென்று விட்டது என்றார்கள். அந்த செய்தி அவரை உடைத்தது. இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது பெத்லெஹேமில் ஏரோதன் படை வீரர்கள் வந்தார்கள். ஊரெங்கும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. படை வீரர்கள் வந்து அங்கே ஒரு குழந்தையை கொன்றார்கள், இங்கே ஒரு குழந்தையை வெட்டினார்கள், எல்லா குழந்தையும் கொள்வார்களாம் என்றெல்லாம் ஊரில் திகில் செய்தி பரவியது.
மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்பிக்கையும் தேடி வந்த அர்ச்சபான் அதிர்ச்சி செய்திகளினால் நிலை குலைந்தார். அப்போது அந்த தெருவில் ஏரோதின் வீரன் ஒருவன் வந்தான். ஒரு தாய் தன் குழந்தையை இறுக அணைத்தபடி பயத்தின் உச்சியில் வெலவெலத்து நின்றாள். இதோ அந்த படைவீரன் வருவான், என் குழந்தையை பறித்து என் கண் முன்னே வெட்டி துண்டாக்கி எறிவான் என அவளது மனம் பேரச்சத்தில் நிலை குலைந்திருந்தது. அந்த வீரன் அவளை நெருங்கினான். குழந்தையை அவளுடைய கைகளில் இருந்து பிடுங்க முயன்றான். அந்த தாய் உலகமே அதிரும் வண்ணம் கதறி அழுதாள். அவனை கெஞ்சினாள். குழந்தைக்கு பதிலாய் வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என மன்றாடினாள். வீரன் கருணை காட்டவில்லை. அர்ச்சபான் விரைந்து சென்று அந்த வீரனுக்கும் தாய்க்கும் இடையே நின்றார். கையை நீட்டினார். கையில் மாணிக்கம் இருந்தது. மீட்பருக்கு கொடுக்க தனது சொத்தையெல்லாம் விற்று வாங்கிய மாணிக்கம். இதோ இதை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை விட்டுவிடுங்கள், அவர் மன்றாடினார். வீரன் மாணிக்கத்திற்கு மயங்கினான். அதை வாங்கி பார்த்தான். உண்மையான மாணிக்கம், விலை மதிப்பற்ற மாணிக்கம். தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் இத்தகைய ஒரு மாணிக்கத்தை வாங்கவே முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. அவனுடைய கண்கள் பேராசையினால் கொழுந்து விட்டு இருந்தன. இவ யார், உன் மனைவியா? இல்லை, இவள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய அழுகை என்னை உடைத்தது. எனவே அவளுக்கு ஆறுதல் அளிக்க விரும்பினேன் என்றான் அர்ச்சபான். அவன் குழப்பமாய் அவரை பார்த்தபடி மாணிக்கத்துடன் விடைபெற்றான். தாய் அர்ச்சபானின் கால்களில் விழுந்து அழுதாள். பின் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடினாள். மீட்பரையும் பார்க்க முடியவில்லை. இரண்டாவது பரிசு பொருளும் செலவாகிவிட்டது எனும் சிந்தனையுடன் அன்றிரவு அவர் அங்கே தங்கினார். உலகத்திற்கு சமாதானம் கொண்டு வந்த மாபெரும் மீட்பரை, அரசரை காண முடியவில்லையே, தனது பயணம் தோல்வியடைந்து விட்டதே என்றெல்லாம் அவர் கலங்கினார். இருந்தாலும் அவருக்குள் இருந்த நம்பிக்கை வற்றி போகவில்லை. எப்படியும் என்று என்னும் மீட்பரை காண்பேன் எனும் உறுதி அவருக்குள் உயிர்ப்புடன் இருந்தது. அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்தார். கிராமங்கள், நகரங்கள், பக்கத்து ஊர் எல்லா இடங்களிலும் அலைந்தார். எகிப்து, கிரேக்கம் என எல்லா நாடுகளுக்கும் சென்றார். 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. இயேசு பணி வாழ்வுக்குள் நுழைந்து பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தார். 4வது ஞானியின் தாகமும் தேடலும் நிற்கவில்லை. ஒரு போதகர் இருக்கிறார், அவர் எல்லோருக்கும் நலமளிக்கிறார் என்றெல்லாம் மக்கள் சொல்லும் போது அந்த இடத்திற்கு விரைந்து செல்வார். அவர் அங்கே சென்று சேரும் முன் போதகர் அந்த இடத்தை விட்டு விலகி இருப்பார். ஆனால் மக்கள் அவரை பற்றி பேசுகிற கதைகளையும் புதுமைகளையும் போதனைகளையும் ஓமைகளையும் எல்லாம் கேட்பார். இந்த 30 ஆண்டுகளும் அர்ச்சபான் தனது பயணத்தின் போது ஏராளமான மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டே வந்தார். அவரது பயணத்தில் அனைத்தையும் இழந்த ஏழைகள், பரிவு காட்ட ஆளில்லாத விதவைகள், அநீதியால் சிறைப்பட்ட மக்கள், வாழ வழியில்லாத குடும்பங்கள் என பலரை சந்தித்தார். அவர்கள் எல்லோருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். நோயாளிகளுக்கு பரிவு காட்டினார். தனது மருத்துவ அறிவினால் பலரை குணமாக்கினார். மக்களின் துயரங்களில் ஆறுதல் அளித்தார். அந்த பகுதி மக்களுக்கு அவர் ஒரு பரிச்சயமான நபராகவே மாறுகின்றார். இப்போது அவருக்கு வயதாகிவிட்டது. பழையது போல ஓடியாட முடியவில்லை. ஆனாலும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணையவில்லை. கடைசியாக எருசலேமுக்கு வந்தார். அது பாஸ்கா விழா காலம். நகர் முழுவதும் மக்கள் பல ஊர்களில் இருந்தும் விழாவிற்காக வந்திருந்தார்கள். நசரேனாகிய இயேசு என்ற ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் ஆலயத்தின் மீது அதிகாரம் செலுத்துகிறார், அதிசய செயல்களை செய்கிறார் என மக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த பேச்சு அவரை உற்சாகப்படுத்தியது. தான் தேடிக்கொண்டிருக்கும் மீட்பர் ஒருவேளை இவர்தானோ என அவருடைய உள்ளம் பரபரத்தது. எருசலேம் தெருக்களில் விரைந்தார். அப்போது மக்கள் சொன்னார்கள், இயேசுவா, அவரை கொல்றதுக்காக கொல்கத்தா கொண்டு போயிட்டாங்களே. அர்ச்சபானின் இதயம் புதைகுழியில் சிக்கியதாய் பதறியது. இத்தனை நெடிய காலங்கள் நான் தேடியதன் முடிவு அவரை சிலுவையில் சந்திப்பதா என பதறினார். இருந்தாலும் தன்னிடம் இருக்கும் முத்தை கொண்டு இயேசுவை காப்பாற்றிவிட முடியுமா என கடைசி முயற்சி எடுக்க வேண்டும் என நினைத்தார். கொல்கத்தாவை நோக்கி ஓடினார். அப்போது ஒரு பெரும் அழுகுரல் அவரை நிறுத்தியது. ஒரு பெண்ணை ஒருவர் தெருவழியை இழுத்து சென்று கொண்டிருந்தார். அவளது ஆடைகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தன. தரையில் உரசி உரசி அவளது உடல் எங்கும் இரத்த காயங்கள். ஆனால் கொஞ்சமும் மனிதாபிமானம் இல்லாமல் அவன் அவளை இழுத்து கொண்டு சென்று கொண்டே இருந்தான். அவளோ என்னை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள் என கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவள் அடிமையாய் கொண்டு செல்லப்படுகின்ற பெண். அர்ச்சபான் அவளிடம் சென்று விசாரித்தாள். அவள் அழுதாள். குடும்பத்தின் கடனுக்காக தான் அடிமையான விஷயத்தை சொன்னாள். அவளது கண்ணீர் அவரை நிலைகுலைய வைத்தது. அவனோ அர்ச்சபானை முறைத்தான். அவளுக்குரிய கடனை அடைக்காம அவளை விட்டுட்டு போறதா இல்லை என உறுதியாக சொன்னான். கடைசியாய் அர்ச்சபான் முன்னால் ஒரு கேள்வி. தன்னிடம் இருப்பது ஒரே ஒரு முத்து. அதை மீட்பதற்காய் வைத்திருக்க வேண்டுமா, இல்லை இவளை மீட்பதற்காய் செலவிட வேண்டுமா? அவருடைய இரக்கமே வென்றது. அந்த முத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார். இவளை விட்டுவிடு, இந்த முத்தை வைத்துக்கொள் என்றார். அந்த முத்தை பார்த்தவனின் கண்கள் விரிந்தன.
அது விலைமதிப்பற்றது என்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவளை விடுதலை செய்தான். அந்த பெண் நன்றியுடன் அர்ச்சபானின் கால்களில் விழுந்து அழுதாள். அவர் அவளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வைத்தார். தன்னிடமிருந்த 3 பரிசுகளும் செலவாகிவிட்டன. கடைசி கட்டத்தில் மீட்பரை சந்திக்கவும் முடியவில்லை. தனது நீண்ட நெடிய பயணம் மிகப்பெரிய தோல்வியில் முடிந்ததே என அவர் கலங்கினார். திடீரென வானம் இருண்டது. ஊரை இருளில் மூழ்கியது. மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது. கட்டிடங்கள் உடைந்து விழுந்தன. அர்ச்சபானின் அருகே நின்றிருந்த கட்டிடம் அவர் மேல் விழுந்து அவரை நசுக்கியது. அவர் கண்கள் மெல்ல மெல்ல இருளடைய, எலும்புகளெல்லாம் உடைய, கடவுளே, என்னால் மெஸ்ஸியாவை பார்க்க முடியலையே என கலங்கினார். அப்போது மென்மையான, தெளிவான, தீர்க்கமான தெய்வீக குரல் ஒன்று அவரை சுற்றி ஒலித்தது. உண்மையாகவே நான் உனக்கு சொல்கிறேன், சின்னஞ்சிறிய சகோதரர்கள் ஒருவருக்கு நீ செய்த அன்பின் செயல்கள் எல்லாம் எனக்கு செய்ததே. அந்த குரலின் தெளிவும் நேர்த்தியும் அதிலிருந்த உண்மையும் அர்ச்சபானை மகிழ வைத்தது. அவர் காலம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்த மெசியா அவர் உதவி செய்த எல்லா நபர்களிலும் இருந்திருக்கிறார் எனும் உண்மை அவருக்கு புரிந்தது. அந்த புரிதல் அவருக்குள் சொல்ல முடியாத நிம்மதியை கொண்டு வந்தது. தனது பரிசுகளெல்லாம் மீட்பர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னும் உண்மை அவரை மகிழ வைத்தது. தான் விரும்பியபடி அந்த பரிசு பொருட்களை மீட்பருக்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் மீட்பர் விரும்பியபடி அதை தன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது அவருக்குள் நிம்மதியை விதைத்தது. இரக்கமும் அன்புமே இறைவனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த காணிக்கைகள் என்பதை அவர் கண்டுகொண்டார். அவர் தனது கடைசி மூச்சை இழுத்தார். அவரது ஆன்மா அவரது உடலில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதை அவர் உணர்ந்தார். தான் தேடி நடந்தவர் தன்னை தேடி வந்து அழைத்து செல்வதாய் அவர் உணர்ந்தார். அவரது பயணம் நிறைவுற்றது. அவர் நினைத்தது போன்ற ஒரு சந்திப்புடன் அது நிறைவு பெறவில்லை. ஆனால் வழிநெடுகிலும் அவர் விதைத்த அன்பின் கனிகளை குறித்த வெளிப்பாடுடன் அது நிறைவு பெற்றது. 4வது ஞானி எனும் இந்த கதை சொல்லும் செய்தி தெளிவானது. எந்த ஒரு அன்பின் செயலை செய்தாலும் நாம் இறைவனோடு நெருக்கமாகிறோம். அறியாத ஏழை ஒருவனுக்கு செய்யும் உதவி இறைவனையே சென்றடைகிறது. இறைவனுக்கான நமது மிகப்பெரிய காணிக்கை என்பது கனிவான அன்பின் செயல்களே. நன்றி.